ராஜா சொல்லுங்க, களத்துல இருந்து என்ன செய்திகள் உங்களால எங்களுக்கு கொடுக்க முடியும்? எப்போ இந்த ரெய்டு ஆரம்பிச்சது? எங்க நடந்துட்டு இருக்கு இந்த ரெய்டு? இதோட முக்கியத்துவம் என்ன? அந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகாக சென்னை உட்பட இந்தியா முழுவதிலும் நடைபெற்ற பண பரிவர்த்தனை தொடர்பாக ஐடி துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதில் பல்வேறு வருமான வரி சோதனைகள் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு மாஸ் ரைடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஐடி இன்று அதாவது பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் தற்பொழுது வரை நமக்கு கிடைத்த தகவல் படி 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருவதாக தெரிகிறது. அதாவது நுங்கம்பாக்கம், அதேபோல் நுங்கம்பாக்கத்தில் 2 இடங்கள், முக்கியமாக ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு வணிக வளாகத்தின் உரிமையாளர் இல்லம், அதே போன்று தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இடம் சுப்பாராவ் அவென்யூ என்று சொல்லக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு இடம். இவர்கள் இடிஏ ஸ்டார் நிறுவனம், அதே போன்று கல்லூரி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள். இது போன்ற இன்றைக்கு பல தொழிலதிபர்கள் இல்லங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. எதிர்ப்புறம் உள்ள வீடு, அதாவது இவர்களுக்கு சொந்தமான எதிர்ப்புறமாக உள்ள வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இங்கு மட்டுமல்லாமல் சாலி கிராமத்தில் உள்ள ஒரு சினிமா பிரபலத்திற்கு சொந்தமான இடம், அதே போன்று சின்மயா நகரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரது இல்லம் உட்பட பல இடங்களில் இந்த சோதனையானது இன்று காலை, அதாவது 7 மணி முதல் 7 மணிக்கு ஆரம்பித்திருக்கிறது. அதாவது இன்று அதிகாலை முதல் இந்த சோதனைக்கு சென்ற அதிகாரிகள் 7 மணி முதல் பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். நாம் ஏற்கனவே இந்த வழக்குகள் இந்த வழக்குகள், அதாவது ஐடி துறையினரிடம் பல்வேறு தொழிலதிபர்களுடைய டேட்டாக்கள், அதாவது யார் எவ்வளவு பணம் இந்த நேரத்தில் மாற்றப்பட்டது, அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதன் சூழலில் யார் எவ்வளவு வரி ஏமாற்றம் உட்பட பல விவரங்கள் ஐடி இருக்கிறது என்று நமக்கு தகவல்கள் ஏற்கனவே இருந்தன. இதனை தொடர்ந்தே தற்பொழுது இந்த ஐடி சோதனையானது பெரிய அளவில் இன்றைக்கு நடத்துவதற்காக திட்டமிட்டு இன்று காலை முதல் அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். இதுவரை சுமார் 10 இடங்களுக்கு மேல் நடைபெறுவது உறுதியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலும் தொழிலதிபர்கள் வீடுகளை குறிவைத்து இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சுப்பாராவ் அவென்யூவில் இருக்கிறோம். இங்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே உள்ள அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியினுடைய உரிமையாளரது இல்லம் இந்த இடத்தில் தற்பொழுது சோதனை நடக்கிறது. அதே போன்று இது தொடர்பான பல்வேறு அதாவது இவர்கள் தொடர்பான பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனைகள் இன்றைக்கு நடைபெற்று வருவதாக தெரிகிறது. குறிப்பாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய சோதனைகள் பல்வேறு தொழிலதிபர்களின் இல்லங்களை குறிவைத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் தற்பொழுதுதான் இந்த வருமான வரி சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபடுவதாக நமக்கு தெரிகின்றன. பல இடங்களில், அதாவது தற்பொழுதைக்கு நமக்கு 10 இடங்கள் வரை சென்றிருக்கிறார்கள். இன்னும் இந்த இடங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டு சென்னையில் உள்ள முக்கியமான தொழிலதிபர்கள், அதே போன்று வருமான வரி ஏய்ப்பு செய்தவர்கள் என மொத்தமாக பல்வேறு நபர்களுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் இந்த வருமான வரி சோதனையானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கூறிய செய்திகளை பார்த்தா திரைப்படத்துறை சார்ந்த கல்வியாளர்கள் உட்பட பலர் வீட்டில் இப்போ ரெய்டு நடந்துட்டு இருக்கிறதா சொல்றோம். இதுக்கு முன்னாடி கூட சென்னையில் பல ஹை ப்ரொஃபைல் ரெய்ட்ஸ் நடந்தது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். அதற்கும் இதற்கும் ஏதேனும் லிங்க் இருக்கும்னு நம்மளுக்கு இப்பவே தெரிய வருமா, இல்லை இது இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையா? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டது சேகர் ரெட்டியினுடைய வழக்கு. சேகர் ரெட்டியை தொடர்ந்து சீனிவாசலு, அதாவது அவரது நண்பர்களாகவும் அவர்கள் தொழில் கூட்டாளிகளாக இருந்த சீனிவாசலு மற்றும் பிரேம் ரெட்டி, அதே போன்று ராமச்சந்திரன், ரத்தினம் உட்பட மிக முக்கியமான 5 நபர்கள் இந்த ஏற்கனவே வருமான வரி சோதனையில் வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீதான விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது இந்த வழக்கு அமலாக்கத்துறையிடமும் சிபிஐயிடமும் சென்றிருக்கிறது. இதற்கும் தற்பொழுது இந்த தொழிலதிபர்கள் இல்லங்களில் நடப்பதற்குமான சம்பந்தம் ஏதேனும் இருக்குமா என்பது இன்னும் தெளிவாக வெளிவரவில்லை. இருப்பினும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இருந்தும் என்ன மாதிரியான ஏற்கனவே அவர்கள் வருமான வரி ஏய்ப்பு செய்திருந்ததில் பல ஆவணங்கள் சிக்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பேரலாக யாரெல்லாம், அதாவது முக்கிய தொழிலதிபர்களில் யாரெல்லாம் இதுவரை வருமான வரி செலுத்தவில்லை என்பதையும் அதிகாரிகள் எடுத்து வந்திருந்தனர். எனவே தற்பொழுதைக்கு எதுவும் முன்னிட்டு கூறக்கூடிய நிலைமையில் இல்லை. இருப்பினும்
இந்த ஒரு வருமான வரி சோதனை என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான சோதனையாக பல பிரபலங்களை முன்வைத்து, அதாவது தொழிலதிபர்களை முன்வைத்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பல முக்கியமான தொழிலதிபர்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சோதனை நடக்கும்போது அங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு ஏதாவது இருக்கா, இல்லைன்னா இது வந்து ரொம்ப லோ ப்ரொஃபைலாக நடந்துட்டு இருக்கா, அதை பற்றின செய்திகள் ஏதாவது சொல்லுங்க. தற்பொழுது, அதாவது தற்பொழுது எப்பொழுதுமே வருமான வரித்துறை வரும்பொழுது காவல்துறை உடன் அழைத்து வருவது வழக்கம். இன்றைக்கு அப்படி எந்த இடத்திலும் இல்லை. நாம் இதுவரை சுமார் 5 இடங்களுக்கு மேல் நாம் நேரடியாகவே பார்த்திருக்கிறோம். 5 இடங்களிலுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பை அவர்கள் கோரவில்லை. நாம் இருக்கும் இல்லத்தில் கூட சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் 5 வாகனங்களில் இங்கு வந்திருக்கிறார்களே தவிர காவல்துறையினருடைய பாதுகாப்பு எதுவும் கோரப்படவில்லை. இந்த இடங்கள் அனைத்தும் வந்து வெறும் தொழிலதிபர்கள், அதாவது தற்பொழுதைக்கு இன்றைக்கு இதுவரை நாம் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்படி தொழிலதிபர்களினுடைய இல்லங்களாகத்தான் அனைத்தும் இருக்கின்றன. எனவே அந்த அரசியல்வாதிகளோ முக்கியமான இடங்களுக்கு இன்னும் எதுவும், அதாவது இந்த வருமான வரி சோதனை நடைபெறுவதாக நமக்கு கிடைக்கவில்லை. எனவே இப்பொழுதைக்கு அந்த பாதுகாப்பு என்பது வருமான வரித்துறையினரே அவர்கள் நேரடியாகவே சென்றிருக்கிறார்கள். தேவைப்படின் அழைத்துக் கொள்ளப்படுவார்கள் என தெரிகிறது. பொதுவாக வருமான வரித்துறை செல்லும் பொழுது உடன் தமிழக காவல்துறையை சேர்ந்த காவல்துறையினர் எப்பொழுதும் அழைத்து செல்வது வழக்கம். இந்த முறை அவ்வாறாக எந்த காவலர்களும் கூட்டி செல்லப்படவில்லை. தேவைப்பட்டால் அழைப்பார்கள். அதே போன்று இவர்களுக்கு தேவைப்படின் மத்திய பாதுகாப்பு படையிலிருந்து பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் சென்னையில் காவல்துறையினர் தயார் நிலையிலும் இருக்கிறார்கள்.